மகாநதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு செம்ம ட்ரீட் கிடைச்சிருச்சு. ஏன்னா ஆல்ரெடி விஜய் டிவில வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியல்ல இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா ரொம்ப நாளா ரசிகர்கள் எதிர்பார்த்தது காவேரி பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த எப்பதான் வீட்டுல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிதான். அதே மாதிரி காவேரியும் இப்போ வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவங்க அம்மா சாரதா கிட்ட சொல்லிட்டாங்க. அதை கேட்ட சாரதாவும் வந்து விஜய் கிட்ட பேசணும் அப்படின்ற ஐடியா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவேரியும் விஜயும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற முடிவுல தான் அவங்களும் இருக்காங்க போல. ஆனாலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து விஜய் கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு, அது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நான் அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்டும் வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன அப்கமிங் பிடிஎஸ்ல வந்து என்ன காமிச்சிருந்தாங்கன்னா, விஜய் வந்து ஏதோ சீரியஸா அவங்க பாட்டி, தாத்தா, சித்தி, அப்புறம் சித்தப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதை பாக்குறப்ப ஒருவேளை விஜய் வந்து காவிரி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு போய் காவிரி பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்றக்காக பேச போயிருப்பார் போல. ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. அதனால வந்து இப்போ திரும்பி என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல நம்ம டைரக்டர் பிரவீன் பென்னட் சார் வந்து ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி மகாநதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோல விஜய் வந்து அவரோட பேக் ட்ராலி எல்லாம் வச்சுட்டு காவேரியோட வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்த எல்லாரும் ஒருவேளை விஜய் வந்து அவங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு காவேரி கூட வாழ்றதுக்காக இங்க வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சாரதாமாவும் வந்து காவேரியும் விஜயம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற முடிவுல இருந்தனால, இல்லைன்னா அவங்க ஒருவேளை வந்து விஜய் கிட்ட நீங்க கொஞ்ச நாள் இங்கேயே இருங்க, எனக்கு வந்து நம்பிக்கை வந்தாதான் உங்க வீட்டுக்கு நான் அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஏதோ ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்களா அப்படின்ற விஷயமும் தெரியல. அது மட்டும் இல்லாம முக்கியமா பாத்தீங்கன்னா, பாட்டி பண்ண எந்த விஷயமும் விஜய்க்கு இன்னும் தெரியாது. ஆனா காவேரி வீட்டுல பாட்டியை பத்தின எல்லா விஷயங்களும் தெரியும். அதனால ஒருவேளை சாரதாமா விஜய் கிட்ட அவங்க பாட்டி பத்தி சொல்லிட்டாங்களா, இல்ல விஜயா உங்க வீட்டுக்கு போய் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் இங்க பேக்கோட வந்துட்டாரா அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் மகாநதியில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து நம்ம வீக்கா ஃபேன்ஸ் எல்லாம் எப்படா வந்து விஜயும் காவேரி ஒன்னா சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் அவங்க விஜய் வீட்டில் சேர்ந்துருந்தா என்ன, இல்லை காவேரி வீட்டில் சேர்ந்துருந்தா என்ன, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் விஜய் வேற இப்போ அவரோட பேக் ட்ராலியோட இங்கே வந்து நிற்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்ச நாள் காவேரி வீட்டில் தான் விஜயும் காவேரியும் சேர்ந்துருக்காங்க போல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பிரவீன் பென்னட் சார் கொடுத்த இந்த ஸ்வீட்டான சர்ப்ரைஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.